அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ் இலக்கணத்தில் யாப்பிலக்கணம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். செய்யுள் இயற்றுவதற்கு நெறிமுறை கூறும் இலக்கணம் யாப்பிலக்கணம். இதன் பிரிவுகள் என்னென்னா, பா, எழுத்து, ஆசை, சீர், தலை, தொடை. இதுதான் இதனுடைய பிரிவுகள். இப்போ பா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பா வந்து 4 வகையில் இருக்குது. என்னென்னா வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா என 4 வகையில் இருக்குது. இப்போ அதோட பா, ஓசை, அடிகள் என்னங்கிறத பார்ப்போம். வெண்பா செப்புலோசை 2 முதல் 12 அடிகள். ஆசிரியப்பா அகவலோசை 3 முதல் அடிகள் கணக்கு கிடையாது. கலிப்பா துள்ளலோசை உடையது 3 அடியிலிருந்து ஆரம்பிக்கும், அடிகள் வரையறை கிடையாது. வஞ்சிப்பா தூக்கலோசை 4 அடியிலேருந்து ஆரம்பிக்கும், பேரலை வந்து எந்த அடியிலையும் கிடையாது. வெண்பாங்கிறது என்னங்கிறது பார்ப்போம். வெண்பா வந்து குரல் வெண்பா. குரல் வெண்பாங்கிறது 2 அடிகள் உடையது. சிந்தியல் வெண்பா 3 அடிகள்லேருந்து ஆரம்பிக்கும். இன்னிசை வெண்பா 4 அடிகள்லேருந்து ஆரம்பிக்கும். பற்றொடை வெண்பா அப்படிங்கிறது 5லேருந்து 12 அடிகள் வரையும் உள்ளது. இதுதான் வெண்பாவோட வகைகள். ஈற்று, சீர், நாள், மலர், காசு, பிறப்பு இதில் ஏதாவது ஒன்றில் தான் முடியும். இப்போ நாள் அப்படின்னா நேர், மலர் அப்படிங்கிறது நிறை, காசு அப்படிங்கிறது நேர்பு. நேர்புங்கிறது நேர் ப்ளஸ் குற்ற எழுகரம். பிறப்பு அப்படிங்கிறது நிறை ப்ளஸ் குற்ற எழுகரம். அதை தான் நிறைவு அப்படின்னு எழுதியிருக்கோம். இதை அடுத்ததை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஆசிரியப்பா இது 4 வகைப்படும். என்னென்னா நேரிசை ஆசிரியப்பா, இணைக்குரல் ஆசிரியப்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, அடிமறி மண்டில ஆசிரியப்பா 4 வகை இருக்குது. அது என்னங்கிறத இதில் பார்க்கலாம். இப்போ நேரிசை ஆசிரியப்பா அப்படிங்கிறது ஈற்றையலடி முச்சீராகவும் பிற அடிகள் நாற்சீராகவும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாரி என்றுள்ள ஏத்தி ஒருவர் புகழ்வர் சொல்வர் புலவர் பாரி ஒருவனுடைய புல்லன் மாறியும் ஊற்றன் உலகு புறப்பதுவே. இதில் பார்த்தீங்கன்னா ஈற்றையலடிங்கிறது முச்சீராக வருது. ஈற்றையலடினா இது பாருங்க, புற இப்பதுவே எப்படின்னா புறப்பதுவே. அதை பார்த்தீங்கன்னா புற இப்பு அது ஒன்று, பது அது அடுத்தது, வே அப்படிங்கிறது அது ஒரு சீர். 3 சீராக பிரிக்க முடியும். இதுதான் நேரிசை ஆசிரியப்பா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இணைக்குரல் ஆசிரியப்பா. இணைக்குரல் ஆசிரியப்பா வந்து முதல் அடியும் கடைசி அடியும் நாற்சீராய் அடிகளாகவும் இடையில் உள்ள அடிகள் இருசீர் அடிகளாகவும் முச்சீர் அடிகளாகவும் வரும். நீரின் தன்மையுள் தீயின் வெம்மையும் சார்ந்து தீரத்தரும் சாரல் நாடன் கேண்மை சார சேர்ந்து தீர தீர்மன் என்பதுவே. இப்போ இதோட ஈற்று சீரில் பார்த்தீங்கன்னா முச்சீராக வந்திருக்கு. நிலைமண்டில ஆசிரியப்பா எல்லா அடிகளும் நாச்சீராய் வரும். நெல்லும் உயிரென்றே நீரும் உயிரென்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் அதனால் யாரும் என்ப தரிகை வேன்மிகு தானே வேந்தற்கு கடனே. அடிமறி மண்டில ஆசிரியப்பா எல்லா அடிகளையும் முன்பின்னாக மாற்றி படித்தாலும் ஓசையும் பொருளும் மாறாது வரும். சூரல் பம்பிய சிறுகான் யாரே சூரா மகளிர் ஆனங்கிணரே வாரல் எனினே யானஞ்சுவலே சாரல் நாட நீவரலாரே. இதை நீங்கள் வந்து எப்படி மாற்றி வச்சாலும் இதோட அடிகள் வந்து பொருள் மாறாமல் ஓசையும் மாறாமல் அப்படியே இருக்கும். இதுதான் அடிமறி மண்டில ஆசிரியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஏகரத்தில் முடியும். அடிதோறும் 2 சீர்களை பெற்று வருவது குரலடி. அடிதோறும் 3 சீர்களை பெற்று வருவது சிந்தடி. அடிதோறும் 4 அடிகளை பெற்று வருவது அளவடி. அடிதோறும் 5 அடிகளை பெற்று வருவது நெடிலடி. அடிதோறும் 6 முதல் 8 அடிகளை பெற்று வருவது கலிநெடியடி.
அடுத்து எழுத்துங்கிறது ஏற்கனவே பார்த்துருக்கோம். உயிர்மை, குறில், நெடில், மாத்திரை அளவு இதை குறிக்கிறது தான் எழுத்து இலக்கணம். அடுத்தது அசைங்கிறது 2 வகைப்படுது. என்னென்னா நேரசை, நிறையசை அப்படிங்கிறது. நேரசை அப்படின்னா தனிக்குறில் ப்ளஸ் ஒற்று, அதே மாதிரி வந்தால் நேர். தனிக்குறில் அது தனிக்குறில் தனியாக வந்து குறில் எழுத்து மட்டும் தனியாக வந்துச்சு அப்படின்னா அதுவும் நேரசை தான். தனி நெடில் எழுத்துக்கள் தனியாக வந்தாலும் அதுவும் நேரசை தான். இது என்னங்கிறத சீர் அப்படிங்கிற வரிசையில் நம்ம பார்ப்போம். இப்போ நிறையசை அப்படிங்கிறது குறில் ப்ளஸ் குறில் 2 குறில் வருது அப்படின்னா அது நிறையசை. குறில் ப்ளஸ் ஒற்று 2 குறில் பக்கத்தில் ஒரு ஒற்றெழுத்து வருது, அதாவது மெய்யெழுத்து வருது அப்படின்னா அது நிறையசை. இப்போ பார்த்தீங்கன்னா பாரி அப்படிங்கிறத பிரிச்சோம்னா பா ரி. இப்போ பா அப்படிங்கிறது நெடில் எழுத்து. இப்போ நெடிலை தனியாக பிரிச்சிடும். ரீங்கிறது குறில் எழுத்து. இப்போ நெடில் என்ன ஆகும்? தனி நெடில் அப்படிங்கிறது நேரசை, தனி குறில் அப்படிங்கிறதும் நேரசை தான். இப்போ நேர் அப்படின்னு அசை பிரிக்கலாம். அடுத்து கபிலரை பார்த்தீங்கன்னா கபிலரும் அப்படி தான். கபிலர், அதாவது கபி அப்படிங்கிறது 2 ஒற்று எழுத்துக்கள் இருக்குது, அதாவது 2 குறில் எழுத்துக்கள் இருக்குது. 2 குறில் எழுத்துக்கள் இருக்கப்ப 2 குறில் எழுத்துக்கள், ஒரு குறில் ஒரு ஒற்றெழுத்து, இது தனியாக பிரிக்கிறது. 2 குறில் வருது அப்படிங்கிறப்ப அது நிறையசை. ஒரு குறில் ஒரு ஒற்றெழுத்து, அதாவது மெய்யெழுத்து வருது அப்படிங்கிறது நேரசை. இப்போ சீர் அப்படிங்கிறது என்னங்கிறத பார்ப்போம். அதில் சீரில் என்னென்ன இருக்குன்னா மா, விலம், காய், கனி, இந்த 4 தான் இருக்குது. இப்போ மா அப்படின்னா நேர் தேமா. நேர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? தனிக்குறில், தனி நெடில், குறில் ப்ளஸ் ஒற்று, இது மாதிரி வந்தால் நேர். இப்போ நிறை அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? 2 குறில் வந்தால் நிறை, 2 குறில் பக்கத்தில் ஒரு மெய்யெழுத்து வந்தால் நிறை, இதுதான் நேர் நிறை சொன்னோமா? இப்போ நேர் அப்படின்னா நேர் அப்படிங்கிறது தேமா, நிறை நேர் புளிமா, அது மாங்கிறது இது மா அப்படிங்கிறது. அடுத்தது விலம் அப்படின்னா நிறை கருவிலம், நேர்நிறை கூவிலம். இந்த நாளும் நீங்கள் முதல்ல படித்து வச்சுட்டிங்களே, அடுத்தது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நேர் தேமான் இருக்குங்களா? இப்போ நேருக்கு பக்கத்தில் ஒரு நேர் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கனி அப்படின்னு வந்துடும். இப்போ இங்கே நேர் தேமான் படிச்சிங்களா? இப்போ நேர் மூணாவது ஒரு நேர் போட்டிங்கன்னா தேமாங்காய், தேமாங்காய் அப்படின்னு வரும். பார்த்தீங்கன்னா நேர் பார்த்தீங்கன்னா நேர் தேமாவா, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு நேர் போட்டிங்கன்னா தேமாங்காய். இன்னொரு மூணாவது ஒரு நேர் அப்படி சேர்க்குறீங்கன்னா அது காயாக வரும். இப்போ நிறை நேர் புளிமா அப்படின்னு இருக்கா? இப்போ நிறை நேர் புளிமாங்காய். நிறை கருவிலமா? இப்போ நிறை நேர் கருவிலங்காய். நேர் நேர் கூவிலம், அது நேர் கூவிலம்னு இருக்கா? நேர் அப்படின்னு மாற்றினா கூவிலங்காய் அப்படின்னு மாறும். இப்போ இதில் வந்து மூணாவதாக நேர் சேர்க்குறப்ப இது காய் அப்படின்னு மாறுதா? அடுத்து கனி அப்படிங்கிறது எப்படின்னா நேருக்கு பதில் நிறை, மூணாவதாக நிறை சேர்க்குறோம் அப்படிங்கிறப்ப அது கனியாக மாறும். நேர் நிறை தேமாங்கனி, நேர் நிறை புளிமாங்கனி, நிறை கருவிலங்கனி, நேர் நிறை கோவிலங்கனி. இதுதான், இப்படி தான் வாய்ப்பாடு பிரிக்கணும். நேர் அப்படிங்கிறது எப்படி வருங்கிறத இதுக்கு முன்னாடி அசையில் பார்த்துட்டோம். இப்போ நேர் அப்படிங்கிறது மா, விலம், காய், கனி எப்படிங்கிறத வாய்ப்பாடு, இது பேர் அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல், அதில் வரும். இப்போ தலை அப்படின்னா தலையில் என்னென்ன வகை இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ முதல்ல வந்து இயற்சீர் வெண்டலை அப்படின்னா மாமுன் நிறையும் விலமுன் நேரும் வருவது இயற்சீர் வெண்டலை அப்படிங்கணும். இப்போ மாமுன் நிறையும்னா எந்த மாமுன் நிறை வருது? புளிமாவுக்கு முன்னாடி நிறை வருதா? நிறை ப்ளஸ் நேர்
புளிமா வருதா? இது. அடுத்தது விலமுன் நேரும் வருவது அப்படின்னு போட்டிருக்காங்களா? விலமுன் நேர்னா எந்த கூவிலத்துக்கு முன்னாடி நேர் வருது? பார்த்தீங்கன்னா மாமுன் நிறை வருவது நிறை ப்ளஸ் நேர் புளிமா. அடுத்து நேர் நிறை கூவிலம், கூவிலத்துக்கு முன்னாடி தான் நேர் வருது. இப்போ இதுதான் இயற்சீர் வெண்டலை. அடுத்தது வெண்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை அப்படின்னா காய் முன் நேர் வருவது. இப்போ நேர் 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 3 நேர் வந்திருக்கா? இப்போ எது? தேமாங்காய். தேமாங்காய் இங்கே என்ன சொன்னாங்க? காய் முன் நேர் வருவது. தேமாங்காய் இருக்கா? தேமாங்காய் முன்னாடி தான் நேர் அப்படிங்கிறது வருது. இது வெண்சீர் வெண்டலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலித்தலை. கலித்தலை அப்படின்னா காய் முன் நிறை வருவது. எந்த காய் முன் நிறை வருது? புளிமாங்காய். புளிமாங்காய் முன்னாடி தான் நிறை வருது. நிறை ப்ளஸ் நேர் ப்ளஸ் நேர் புளிமாங்காய். இதுதான் கலித்தலை வெண்டலை. கலித்தலை. வஞ்சித்தலை. வஞ்சித்தலை அப்படிங்கிறது 2 வகையாக இருக்குது. ஒன்று ஒன்றிய வஞ்சித்தலை, இன்னொன்று ஒன்றா வஞ்சித்தலை. ஒன்றிய வஞ்சித்தலை அப்படிங்கிறது கனி முன் நிறை வருவது. எந்த கனி முன் நிறை வருது? புளிமாங்கனி, கருமிளங்கனி. அதுக்கு முன்னாடி தான் நிறை வருது. நிறை நேர் நிறை, நிறை நிறை நிறை. இது ரெண்டும் தான் ஒன்றிய வஞ்சித்தலை. இப்போ ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னா கனி முன் நேர் வருவது. எந்த கனி முன் நேர் வருது? தேமாங்கனி, கூவிளங்கனி. இதுக்கு முன்னாடி தான் நேர் வருது. நேர் நேர் நிறை தேமாங்கனி, நேர் நிறை நிறை கூவிளங்கனி. இதுதான் கனி முன் நேர் வருவது ஒன்றா வஞ்சித்தலை. அடுத்தது வந்து ஆசிரியத்தலை. இந்த ஆசிரியத்தலை எப்படின்னா நேர் ஒன்று ஆசிரியத்தலை. நேர் ஒன்று ஆசிரியத்தலைனா மாமுன் நேர் வருது. எந்த மாமுன் நேர் வருது? தேமா முன்னாடி நேர் வருது. நேர் ப்ளஸ் நேர் தேமா. இதுதான் நேர் ஒன்றிய ஆசிரியத்தலை. அடுத்து நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை அப்படின்னா விலமுன் நிறை வருவது. விலை முன் நிறை வருவதுன்னா கருவிலம். கருவிலம் முன்னாடி நிறை நிறை வருது. பார்த்தீங்கன்னா நிறை ப்ளஸ் நிறை கருவிலம். இதுதான் விலமுன் நிறை வருவது நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை. அடுத்து நம்ம என்ன பார்க்கணும்னா தொடை. தொடை அப்படின்னா மோனை, எதுகை, முரண், ஏய்பு, அலப்படை போன்றவை. இதுதான் தொடை அப்படிங்கிறது. இதோட உட்பிரிவுகள் என்னன்னா இணை, பொழிப்பு, ஒருவு, கூளை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று. இதுதான் அதோட உட்பிரிவுகள். இப்போ தொடை விகற்பங்கள். தொடை விகற்பங்கள் அப்படின்னா இணை அப்படிங்கிறது 1, 2 சீர்களில் வரும். பொழிப்பு அப்படிங்கிறது 1, 3 சீர்களில் வரும். ஒருவு அப்படிங்கிறது 1, 4 சீர்களில் வரும். கூளை 1, 2, 3 சீர்களில் வரும். மேற்கதுவாய் 1, 3, 4 சீர்களில் வரும். கீழ்கதுவாய் 1, 2, 4 சீர்களில் வரும். முற்று 1, 2, 3, 4 சீர்களில் வரும். இவை மொத்தம் எத்தனை இருக்குன்னா 35. எப்படின்னா சொன்னா 5 பிரிவுகள், அதோட உட்பிரிவுகள் இதெல்லாம் சேர்ந்தது தான் தொடை விகற்பங்கள். தொடை விகற்பங்கள் எத்தனைன்னு கேட்பாங்க. அப்படி கேட்குறப்ப தொடை விகற்பங்கள் 35 வரும். அடுத்து மோனை. மோனை அப்படின்னா என்னங்கிறது பார்ப்போம். மோனை அப்படிங்கிறது முதல் எழுத்து ஒன்றி வருவது. இதில் பார்த்தீங்கன்னா அளவில்லாத பெருமையாராகிய அளவிலா அடி யார்ப்புகள் கூறுகள் அளவு கூட உரைப்பது அரிதாயினும் அளவிலாசை துரைப்ப அறைவன். இதில் பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வருது. இந்த மாதிரி முதல் எழுத்து எல்லாம் ஒன்றி வருது மோனை. இப்போ மோனையில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறது, அதாவது மோனை, எதுகை, ஏய்பு, முரண், இதெல்லாம் உட்பிரிவு இருக்குன்னு சொன்னோம்னா அந்த உட்பிரிவுகளில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போவோம். முதல்ல இணை மோனை. இணை மோனை அப்படிங்கிறது 1, 2 சீர்களில் இணைந்து வருவது. இப்போ பார்த்தீங்கன்னா கோடி, கோடி, குறைச்சிற பூதங்கள். பார்த்தீங்கன்னா கோடி, கோடி முதல் எழுத்து ஒன்று வருது. இரண்டாம் எழுத்து முதல் எழுத்து, அதாவது முதல் சீர், இரண்டாம் சீர் ஒன்று வருது தாங்க. இதுதான் அதாவது இணை மோனை. மோனைங்கிறது முதல் எழுத்து. முதல் எழுத்தில் ஒன்றாம் சீர், இரண்டாம் சீர் ஒன்று இருக்குது. இது இணை மோனை. அடுத்து கூளை மோனை. கூளை மோனைங்கிறது 1, 2, 3 சீர்கள். பார்த்திங்கன்னா அந்தணர்கள், அதிசய சித்தர்கள், அருமுனிவர் துதி செய்தார். இது பார்த்திங்கன்னா கூளை மோனை. 1, 2, 3 சீர்கள்னு போட்டிருக்கோன்னா 1, 2, 3 சீர்களில் முதல் எழுத்து ஒன்று இருக்குது கூளை மோனை. அடுத்து பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை அப்படிங்கிறது 1, 3 சீர்கள் ஒன்று வருவது. கருத்தொன்று காதலினார் கனகமதியில் திருவாரூர். இது எப்படின்னா பொழிப்பு மோனை. பொழிப்பு மோனை பார்த்திங்கன்னா 1 முதலாம் சீரும்
மூன்றாம் சீரும் ஒன்றிணைஞ்சு வருதா பொழிப்பு முனை. இதுதான் பொழிப்பு முனை அப்படிங்கிறது. முற்றுமுனை அப்படின்னா 1, 2, 3, 4 சீர்கள் எல்லாமே ஒன்று ஒன்றி வர்றது. அப்பதியில் அன்பருடன் அமர்ந்த கள்வார் அகலிடத்தில். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 4 சீர்களுமே முதல் எழுத்து ஒன்றி வருது. அதனால் இது முற்றுமுனை. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது எதுகை. எதுகை அப்படிங்கிறது 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பஞ்சின் மெல்லடி பாவையார் உள்ளமும் பஞ்ச மாக்கள் தம் வல்வினையும் அரண். இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் எழுத்து ஒன்றி வருதுன்னா பார்த்தீங்கன்னா பஞ்சின் வஞ்ச 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. அடுத்தது இயைவு. இயைவு அப்படிங்கிறது இறுதிச்சீர் ஒன்றி வருவது. இயைவு அப்படிங்கிறது இறுதிச்சீர் ஒன்றி வருவது. எடுத்துக்காட்டு எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வேண்டும் வேண்டும் அப்படிங்கிற இறுதி சீர் உங்களுக்கு ஒன்றி வருது. இந்த மாதிரி இறுதி சீர் ஒன்றி வர்றது தான் இயைவு. அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் முரண். முரண் அப்படின்னா செய்யுள் அடிகளில் சொற்கள் முரணாக அமைவது, அதாவது முன்பின்னா இருக்கிறது. அதுதான் எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இப்பந்தர் இப்பெயரிட்டு அமைத்தார் யார் என்றார்க்கு அப்பந்தர் அறிந்தார்கள் ஆண்ட அரசினும் பெயரால். இது பார்த்தீங்கன்னா இப்பந்தர் அப்பந்தர் ஒளிமரபு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, ஆனால் சொல் ஒன்றா இருக்கான்னு பார்த்தா இல்லை, ஆனால் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்குது. இந்த மாதிரி முரணாக இருக்கிறது தான் முரண் அப்படிங்கிற பேர். இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணுறீங்கன்னா தொடை விகற்பங்கள் எத்தனை, மேற்கதுவாய் கீழ்கதுவாய் எந்த சீர்களில் வரும், 1, 2, 3, 4 சீர்களில் ஒன்றி வருவது எது, இது என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த காணொலியை பார்க்குற அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.